இந்த மேலே இருக்கக்கூடிய கை இருக்குல்ல, கொடுக்கிற கை, அது கீழே இருக்கிற கையை விட இந்த வாங்குற கையை விட சிறந்தது அப்படின்னாங்க. இதை கேட்டுட்டு இந்த நபித்தோழர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகி வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு அவர் என்ன மாதிரி முடிவெடுத்துக்கிட்டாருன்னா, நம்ம போதுங்கிற மனசுல இருந்தா இந்த உலக வாழ்க்கை முழுக்க முழுக்க நம்ம அடுத்தவன்ட்ட எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை. அல்லாஹ் அந்த மாதிரி நம்மளை ஆக்கிடுவான், திருப்தி உடைய ஆத்மாவாக நம்ம கிடைச்சிரும் அப்படின்னு நினைத்து கொண்டு இனிமேல் நம்ம யார்கிட்டையும் எதையும் கேட்க வேண்டாம், கேட்டாதான் ஒரு நிலை வரும், கேட்ட வேணாம்னு முடிவெடுத்துக்கிட்டார். அது எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போனது வரைக்கும் இவர் கேட்கல, கேட்கறதுக்காக வெளியே வரல. அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல இந்த ஹக்கீம் பின் ஹிசாம் அவர்கள்லாம் யாரு, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அர்ப்பணித்து ஊரை விட்டு வெளியே வந்தவங்க. அப்போ ஆரம்ப கால தியாகிகள் பட்டியலில் உள்ள சஹாபாக்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கத்திலிருந்து சில உதவிகளை கொடுக்கலாமே, கேட்காமலே கொடுக்கிறது, சன்மானம் கொடுக்கலாமேன்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் முடிவெடுத்து எல்லார்ட்டையும் கொடுத்து அனுப்புறாங்க. இவருக்கும் வருது. இவருக்கு வரும்போது என்ன பண்றாரு, அதை வாங்க மறுத்துட்டு சொன்னாரு, இல்ல எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இல்ல அரசாங்கம் கொடுக்க முடிவு எடுத்திருக்கிறாங்க, கொடுத்தா திருப்பி கொடுத்துருங்க, எனக்கு போதுமான அளவு இருக்குது, போயிட்டு வாங்கன்றார். அபூபக்கர் சித்திக் எல்லாம் 2 ஆண்டு ஆட்சி செய்யறாங்க. பிறகு அவங்க மௌத்தாகிற வரைக்கும் இவர் கேட்கல. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வராங்க. அவங்க என்ன செய்யறாங்க, இந்த மார்க்கத்திற்காக ஆரம்ப காலத்தில் உழைத்தவர்கள், ஹிஜ்ரத் செய்தவர்கள் எல்லாருக்கும் 4000 வெள்ளிக்காசை கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு அன்பளிப்பு அரசாங்கத்திலிருந்து எடுத்து என்ன செய்யறாங்க, ஒரு சன்மானம் மாதிரி கொடுக்கறாங்க. அந்த மாதிரி கொடுக்கிற பொழுது இதே தொகை வருது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் 10 ஆண்டு ஆட்சி செஞ்சாங்கல்ல, அந்த காலகட்டத்திலையும் இந்த ஹக்கீம் யார்ட்டி கையேந்தல, வந்ததையும் வேணான்ட்டார். இல்ல இல்ல, எனக்கு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால எனக்கு போதுமான அளவுல இருக்குது அப்படின்னு மறுத்துட்டார். ஆனா போதுமான அளவுல இருந்தது வீடு அல்ல, சொத்து சுகமெல்லாம் இல்ல, உள்ளம் உள்ளம் போதுமாயிருச்சு, அதனால வேணான்னு மறுத்துட்டார். அந்த மாதிரியாக ஒரு மாற்றத்தை பெற்ற ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அவர்களை போல எந்த அளவுக்கு அவர் காலத்தில் ஒருத்தர் வாழ்றார். அவங்க கேட்கிறாங்க, ஹக்கீம் அவர்களே, நீங்க ரசூலுல்லாஹ் கூட பழகி இருக்கீங்க, கூட இருந்திருக்கீங்க. ஏன்னா அவர் காலத்தில் வாழ்ந்த யாரும் ரசூலுல்லாஹ்வை பார்த்தது இல்ல, அவங்க தான் தாபியீன்கள். ரசூலுல்லாஹ்வை நேரில் சந்தித்து சிநேகம் கொண்டவர்கள் சஹாபாக்கள், அவர்கள் காலத்தில் ஈமான் கொண்டவர்கள் சஹாபாக்கள், சந்திக்காம இருந்தாலும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அவர்களை சந்திக்காத அந்த தாபியீன்களுக்கு ரசூலுல்லாஹ்வை சந்தித்த சஹாபாக்கள்கிட்ட சில தகவல்களை கேட்கறது வழக்கம். இந்த ஹக்கீம் பின் ஹிசாம்கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்டாரு, நீங்க ரசூலுல்லாஹ் கூட பழகி இருக்கிறீங்க, இருந்திருக்கிறீங்க, அவங்கள்ட்ட இருந்து நீங்க நேரடியா கேட்ட செய்தி ஏதா இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இந்த ஹக்கீம் பின் ஹிசாம் அவர்கள் சொன்னாங்க, நான் இந்த மாதிரி போனேன், ஒரு நாள் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, கொடுக்க நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்ப இன்னென்ன செய்தி எல்லாம் ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்க, அதுல இருந்து நான் யார்ட்டையும் கேட்கறது இல்ல, அல்லாஹ் என் உள்ளத்தை போதும் என்ற மனதாக ஆக்கிட்டான், இப்படி ஒரு செய்தி நான் உனக்கு அறிவிச்சுட்டேன்டாரு. இந்த தாபீன் என்ன பண்ணாரு, சாகர வரைக்கும் யார்ட்டையும் கையேந்தல. எந்த நேரத்தில் அந்த செய்தியை கேட்டாரோ அவர் சொன்னாரு, நான் என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் ஒருத்தட்டையும் கையேந்தது கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் போதுமான உள்ளத்தை அமைத்து கொடுத்தார். அது மாதிரி அறிவுரைகள் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்.